ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சாயில் மீடியாவில் எப்படி நம்ம ரோசஸ்க்கு நேற்று நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை கொடுக்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். இது எனக்கு இந்த சாயில் மீடியாவில் இருக்கிற ஒரு பாட்டை, 10 inch பாட்டை. ஃபஸ்ட்டு எப்பயுமே அந்த பாட் வந்து மேலே 1 inch லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் தண்ணி கொடுக்கணும். மேலே ட்ரை ஆகலை, 1 inch வரைக்கும் ட்ரை ஆகலைன்னா, ஏன்னா அடியில் ஈரம் இருக்கும், மேலும் மேலும் தண்ணி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம பாருங்கள், இப்போ நான் லேசாக கிளறி விட்டுறேன். ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு கிளறுங்க. எப்பயுமே அதை வேறு ஒட்டி கிளறவே கூடாது. உங்களுக்கு இது இப்படி சுற்றி தான் கிளறணும். சுற்றி தான் அந்த ஃபைப்ரஸ் ரூட் நிறையா இருக்கும். அது 1-2 போனாலும் பரவாயில்ல, அந்த வேரை ஒட்டி இருக்கிற ரூட்ஸ் வந்து போகக்கூடாது. அதனால் எப்பயுமே கொஞ்சம் தள்ளி தான் லைட்டாக நீங்கள் கிளறி விடணும். இந்த மாதிரி தான் நம்ம இது வந்து 15 days ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஃபெர்டிலைசர்ஸை 15 days ஒன்ஸ் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு மெஷரிங் இருக்குது. இது ரொம்ப இப்படி தான் வச்சு பார்க்கணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது. சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கு சொல்கிறேன். ஒரு 40 gram எவ்வளோ இருக்குங்கிறத காட்டுறதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து ஒரு 4.5 ஸ்பூன் வரைக்கும் வருது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஸ்பூன் கொடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு 15 daysல ஒரு 3 ஸ்பூனு. அதுக்கு மேலெல்லாம் போக வேண்டாம். ஒரு 4 ஸ்பூனுக்கு மேலே போக வேண்டாம். ஏன்னா இதில் எல்லாமே கலந்துருக்கு நமக்கு. ஸோ நமக்கு வந்து இது போதும், 15 daysக்கு இது போதும். இதில் நான் 40 gram இவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணிவிட்டு நம்ம செடியை சுற்றி நம்ம இதை போடுறோம். இதை பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம எப்படி பக்கத்தில் போடாமல் அந்த சுற்றி எங்கே கிளறி விட்டோமோ அங்கெல்லாம் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டுற விட்டுதான். இப்படி தான் நம்ம செடிகளுக்கெல்லாம் இது கொடுக்கணும். இப்போ Day 1 நம்ம இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா Day 2 என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், ஃபெர்டிலைசர்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் Day 1 வந்து இதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சும்மா மண் காஞ்சிருந்துச்சுன்னா தண்ணி மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அது பக்கத்தில் வந்து தோண்டக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். நான் அந்த ரூட்டு பக்கத்தில் நீங்கள் வந்து எதையுமே நோண்டக்கூடாது. அந்த சைடில் இருக்கிறத மட்டும் லேசாக கிளறி இந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர்ஸை நீங்கள் கொடுத்துடணும். இப்போ Day 2 என்ன பண்ணுறோம் அப்படின்னா plain water நம்ம கொடுத்துட்றோம். இது வந்து இந்த செடி நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு 1.5 years இருக்கும். அந்த கணத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து மதர் பிளான்ட் கிடையாது. பாருங்கள், இந்த வேரெல்லாம் லேசாக அங்கேருந்து வருது. அடிப்படாமல் லைட்டாக கிளறணும். நீங்கள் ரொம்ப வேர் அடிப்படாமல் பார்த்துக்கணும். நம்ம இப்போ Day 2 தண்ணி ஊற்றிடுறேன். நான் தண்ணி ஃபுல்லாகவே நான் ஊற்றிடுறேன். ஃபுல் செடிக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிடலாம். உங்கள் ஒரு மக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு மக் கொடுங்க. இல்லை அரை மக்கு பிடிச்சதுன்னா நம்ம அரை மக்கு நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதிரி செடி பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது சாயில் மீடியா தான், நல்லா தான் இருக்குது. இதோட கவனிப்பு என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 1 monthக்கு இப்படியெல்லாம் கவனிச்சாதான் இந்த செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும். நம்ம ஸ்ப்ரே மார்னிங் ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ Day 2 வெறும் தண்ணி கொடுத்துட்டு Day 3 வந்து ஏதாவது ஒரு சீவீட் ஃபெர்டிலைசர் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, நான் இது தாக்கத்தும் வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்க. இது வந்து இதுவும் சீவீட் தான், சாகரிக்கா சீவீட் ஃபெர்டிலைசர்ஸ் இதுவும் ஒன்று வச்சுருக்கேன். இன்னொன்று வச்சுருக்கேன், பயோவிட்டா. பாருங்கள், இது நேச்சுரல் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட். ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் 3 வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எது வேணாலும் 1 வச்சுக்கலாம். இது வந்து சாகரிக்கா. இன்னொன்று வந்து பயோவிட்டா எக்ஸு. பாருங்கள், பயோவிட்டா எக்ஸ். ஏதாச்சும் உங்ககிட்ட 1 இருந்தால் போதும். இதை 1 ml 1 liter வாட்டரில் கலந்து நீங்கள் செடிக்கு ஒரு மறுநாள் வெறும் தண்ணி, 3ஆவது நாள் வந்து இதை நீங்கள் கொடுத்துடணும். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் செடிக்கு. நல்லா உங்களுக்கு க்ரோத் நல்லா தெரியும் உங்களுக்கு. ரோஸ் வந்து ஹெவி ஃபீடர். இது பாருங்கள், மைக்ரோ 7. எது வேணாலும், இது வந்து ஆர்கானிக் மைக்ரோ 7. நான் இது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இது வரும். நமக்கு கம்மியாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். 1 ml 1 liter வாட்டரில் கலந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணணும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து அந்த ஃபெர்டிலைசர், செகண்ட் டே plain வாட்டர், தேர்ட் டே வந்து அந்த தாக்கத்து, ஃபோர்த் டே வந்து plain வாட்டர், ஃபிஃப்த் டே வந்து இந்த மைக்ரோ 7 நம்ம கொடுக்கணும்.
6th டே வந்து நம்ம வந்து எப்சம் சால்ட் வந்து 1 லிட்டர் தண்ணியில் 1/2 கிராம் கொடுத்தா போதும். 1/2 கிராம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும். மைக்ரோ 7ல் மெக்னீஷியம் சல்ஃபேட் கிடையாது. இது 7th டேயில் வந்து ஏதாவது ஒரு இன்செக்டிசைடு நீங்கள் ஒரு ஹேண்டியாக 2 வச்சுக்கணும். ஒரே இதை அடிச்சிங்கன்னா பூச்சி கட்டுப்படுத்தாது. இது ஒரு நீம் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். நிம்பிசைடு வந்து இது நீம் ஆயில், இது வந்து எக்ஸோடஸ். நான் வந்து 3 வச்சுருக்கேன். இது நானோஃபைட், இது நாவல் கம்பெனியோட நானோஃபைட்டு. நான் 3 வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்படி தான் நம்ம வந்து இதை கொண்டு வரணும். இப்போது 1 மந்த்துக்கு நீங்கள் எப்படி இதை கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, 1ஆம் தேதி வந்து நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா அடுத்து 15ஆம் தேதி, அடுத்து வந்து திருப்பி 1ஆம் தேதி வந்துடும். 2ஆம் தேதி பிளெயின் வாட்ரு. திருப்பி நீங்கள் 3ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி வரும் அந்த ஃபெர்டிலைசர் சீவீடு. 17ஆம் தேதி வரும், 27. அப்படி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். 1 மந்த்துக்கு ஷெட்யூல் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். 1 மந்த்து ஃபுல்லாக இதே ஷெட்யூலில் கொடுத்தீங்கன்னா எப்பயுமே செடி ஆரோக்கியமாக இருக்கும். ரோசஸ் வந்து ஹெவி ஃபீடர், அதுக்கு நிறைய கொடுத்தா தான் இப்படி நல்லா வளரும். இப்படியெல்லாம் கொடுக்குறதுனால தான் தளிர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த தளிரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்ம இன்செக்டிசைட்ஸ் கொடுக்கணும். இது த்ரிப்ஸ் உங்களுக்கு இப்படி அடிச்சுமே வருது பாருங்கள். இந்த மாதிரி இலை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டிப்பாக தேவை செடிக்கு. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம செடி எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், இதோட கட் பண்ணதுக்கப்புறம் இதோட தளிரெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஃபீடெல்லாம் கொடுக்கறனால தான் செடி இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது கோகோபிட் மீடியா தான். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் தான் நமக்கு வந்து இலை இந்த மாதிரி இருக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ட்டே இல்லைன்னா இலை இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அதில் எல்லா சத்துமே இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் உங்களுக்கு. அதனால் மைக்ரோ நியூட்ரியன்ட் கம்பல்சரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், இது எல்லாமே கோகோபிட் மீடியா எப்படி இருக்குன்னு. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, டீபட்டிங் டிஸ்பட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட ப்ரூனிங்னா டீபட்டிங் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க. அந்த ஒரு டாபிக் நான் கொடுத்தேன். ப்ரூனிங்னா என்ன, டிஸ்பட்டிங்னா என்னங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. இப்போது டீபட்டிங் டிஸ்பட்டிங்கிறது ஒரே இது தான். அதை வந்து அந்த மொட்டை வந்து நம்ம எடுக்கிறது தான். ப்ரூனிங்கிறது லைட்டாக ட்ரிம் பண்ணுறது, உங்களுக்கு ஷேப் கொடுக்கறதுக்காக லைட்டாக ட்ரிம் பண்ணுறது தான் ப்ரூனிங் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மொட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது எல்லாமே சாயில் மீடியா தான். இதெல்லாம் சாயில் மீடியாவில் தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஃபேரி ரோஸை இதையும் நான் கட் பண்ணணும். இது ரொம்ப சின்ன செடி தான், பூத்துருக்கு. இதை கட் பண்ணி நான் எடுத்துருவேன். இதெல்லாம் சின்ன சின்ன செடிஸ் தான். இது பாருங்கள், தாய் செடி. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இருக்கிற வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். இது ரொம்ப நாளைக்கெல்லாம் இது வராது தாய் செடி. பாருங்கள், இந்த மொட்டு கலர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது பாருங்கள், இது வந்து இந்த ஒரு பூச்சி இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். நமக்கே தெரியாது. காலையில் வந்து பார்த்தா இலையிலெல்லாம் நிறைய கட்ஸ் இருக்கும். இந்த பூச்சியை கார்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும். இதை வச்சுருக்கக்கூடாது. இலையை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு எடுத்துரும். இது சில சீசனில் இது நிறையா வரும், இந்த பூச்சி நிறையா வரும். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, என் செடி வந்து குச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த குச்சி மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒன்று அவங்களோட பாட்டிங் சாயில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியாது, என்ன ஃபீடு கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் இருக்குது, அதனால கூட இருக்கலாம். அதை பார்க்கணும், அவங்க பார்க்கணும் எப்படி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி ஃபீடெல்லாம் நல்ல ஃபீடு கொடுத்திங்கன்னா செடி ஆரோக்கியமாக உங்களுக்கு வரும். சும்மா நம்ம வீட்டில் இருக்கிறத வேஸ்ட்டு. ரோஸ் வந்து எப்பயுமே ஒரு ஹெவி ஃபீடர், நல்லா சாப்பிடும். நான் மிச்சம் இருக்கிறத தான் ரோஸு கொடுப்பேன், நான் ஃப்ரீயாக 0 காஸ்ட் ஃபெர்டிலைசர் நான் வந்து எல்லாம் வேஸ்ட்டை தான் ரோஸு கொடுப்பேன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரோசஸ்க்கு வந்து நல்லா கொடுத்தா தான் நல்லா உங்களுக்கு பூக்கும்.
நாட்டு ரோஸ் அந்த மாதிரி ரோசஸை தரையில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பலாம் நீங்கள் மெனக்கட தேவையில்லை. பன்னீர் ரோஸ் இதுக்கெல்லாம் அது நல்லா பூத்துரும். இதெல்லாம் ஹைப்ரிட் ரோஸு. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு பூ நிறையா அது கொடுக்கும். அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, பிளாக் ரோஸ் எனக்கு பூக்கலைன்னு. இது சீசன் கிடையாது பூ பூக்கிறதுக்கு. ஸோ பூவெல்லாம் நீங்கள் இப்போ எதிர்பார்க்காதீங்க. நல்லா மழை காலம் வந்து செடியை ஆரோக்கியமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பூவும் பூக்கும். இதெல்லாம் இந்த புஷ்பாஞ்சலி ஆன்லைன் ரோசஸை பாருங்கள். நான் எல்லா பட்ஸையும் நான் எடுத்துடுறேன். பட்ஸை எடுக்கிறது எனக்கும் கஷ்டம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, செடி நல்லா வளரணும். அதனால நம்ம அதை எடுக்கிறோம். எனர்ஜி கொடுக்க முடியாது செடிக்கு, வந்து அவ்வளோ எனர்ஜி வந்து கொடுக்க முடியாது. அந்த பட்ஸுக்கும் அந்த பூ மலர்றதுக்கும் நிறைய எனர்ஜி தேவைப்படும். அப்போது செடி வீக்காக போயிடும். செடி பாருங்கள், இதுக்கு 2 குச்சி இருக்குது. இந்த 2 குச்சி வந்து நல்லா வளர்றதை விட்டுட்டு அதை மொட்டில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணுச்சுன்னா அப்படி செடி வளர்ச்சி இருக்காது. ஸோ தான் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் பட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு. 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் விடலாம். 1 வருஷத்துக்கு அப்புறம் விட்டிங்கன்னா அது பூ பூக்கும். அதுக்குண்டான மெச்சூரிட்டி இருக்கும், அது பூ பூக்கும். இந்த ட்ரிம்மிங் அங்கங்கே சின்ன சின்ன ட்ரிம் பண்ணிடணும். அதான் லைட் ப்ரூனிங்கிறத. மொட்டை எடுத்துகிட்டு சின்ன சின்ன ப்ரூன் பண்ணிட்டிங்கன்னா செடியை வந்து நம்ம இப்போத்துலேருந்தே ஒரு ஷேப்பாக புஷ்ஷாக கொண்டு வரலாம். இல்லைன்னா அது ஒரு பக்கமாகவே போயிடும் உங்களுக்கு. அதனால் அது மாதிரி ட்ரிம் பண்ணலாம் நம்ம. இப்போ கார்டனுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அப்போக்கப்போ முடிச்சிடணும். அப்புறம்னு விட்டோம்னா அது இதாகிடும். காலையில் இந்த ஷவரிங் மஸ்ட்டு பண்ணலைன்னா எல்லா பூச்சியும் இந்த தளிரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும் உங்களுக்கு. முதல்ல நம்ம கவனிச்சிடணும். பாருங்கள் எப்படி தளிர் விடுதுன்னு. இதெல்லாம் இந்த இடத்துல பூ கட் பண்ணேன், அந்த இடத்துல நல்லா தளிர் விடுது. இப்படி தான் நம்ம கார்டன் மெயின்டைன் பண்ணோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி